ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் ஷேர் வந்து ஜேஎம் ஃபைனான்ஷியல் லிமிடெட் அப்படிங்கிற ஷேரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஜேஎம் ஃபைனான்ஷியலோட டெய்லி சார்ட்டை தான் பார்த்துட்ருக்குறோம். சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், மே 15 நம்மளுக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிருந்துச்சி. நான் கூட அந்த ஷேரை வாங்கியிருந்தேன். 113.16 rupees அப்படிங்கிற ஆவரேஜ் ப்ரைஸில் ஜேஎம் ஃபைனான்ஷியலை நான் வாங்கியிருந்தேன். 1 2 3 4 4th டே வந்து எனக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 124 rupees 75 paise அப்படிங்கிற ஆவரேஜ் ப்ரைஸில் நான் வந்து எக்ஸிட் ஆனதுலேருந்து. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்விங் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரேக் அவுட்டில் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும். ஸோ வித்தின் 10 daysல வந்து நம்ம வந்து 10% அப்படிங்கிறத ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணிடலாம். இந்த வயலட் கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் தெரியுதா, இது வந்து ஒரு ஜோன் அப்படிம்போம். இந்த ஜோனில் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்குது மார்க்கெட்டு. ஸோ இந்த ஜோனை வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில், ஒரு 5% அளவுக்கு உள்ள புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் பண்ணி பிரேக் பண்ணியிருக்குது. ஸோ இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்கான ஒரு நல்ல என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இப்போ நம்ம கரண்ட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். அந்த ஸ்டாக்கில் 128 rupees, டார்கெட் வந்து 141 rupeesங்கிறது டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ் வந்து 120 rupeesங்கிறது ஸ்டாப் லாஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்டாக் வந்து பிர்லாசாஃப்ட் அப்படிங்கிற கம்பெனியோடது. பிர்லாசாஃப்டோட டெய்லி டைம் ஃப்ரேம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் வந்திருக்குது. அந்த டவுன் ட்ரெண்டை வந்து மே 12 வந்து பிரேக் பண்ணியிருக்குது. மே 12 வந்து பிரேக் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கன்சால்டேஷன் பேஸ் போய்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 1.8% அப்படிங்கிற கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக நம்ம எடுத்துக்கிட்டு இதில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் 8%ங்கிறது வந்து ஸ்டாப் லாஸை நம்ம செட் பண்ணிக்கலாம். டார்கெட் வந்து அரௌண்ட் ஒரு 16% வரைக்கும் கூட நம்ம வைக்கலாம். இல்லை 1:2 ரேஷியோவில். எதுக்காக நம்ம இந்த ஸ்டாக்கில் வந்து 8% ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து எப்பயுமே வந்து நியர்பை சப்போர்ட்டுக்கு கீழே இருக்கணும். நியர்பை சப்போர்ட் வந்து இந்த க்ரீன் லைன் தான் நியர்பை சப்போர்ட்டு. இந்த ரெட் கலர் லைன் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு. நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ரெண்டுதோட கீழே தான் இருக்கணும். ஏன்னா இந்த ஸ்டாக் இந்த இடத்துல இருந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணலாம். இங்கே இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இந்த க்ரீன் கலர் லைனில் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஸோ இங்கே வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகலாம், இல்லை இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஸோ இந்த ரெண்டுமே நடக்கலாம் நம்மளுக்கு. அதனால் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 8%. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 8% செட் பண்ண வேண்டியிருக்குது. டார்கெட் வந்து 18%, 16% வச்சுக்கிறோம். ஓகே, அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். லாஸ்ட் இயர் டிசம்பர் 2024 ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிருக்குது. அந்த ட்ரெண்டை வந்து மே 19 வந்து பிரேக் பண்ணியிருக்குது. பிரேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்குது 5% அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ கரண்ட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். 719 rupees அப்படிங்கிறது டார்கெட் வந்து 813 rupees அப்படிங்கிறது டார்கெட்டாக செட் பண்ணியிருக்கிறோம். ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 7% வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு கீழே தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வரணும். அதனால் 7% வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருக்கிறோம் அந்த ஷேரை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது MRPLங்கிற கம்பெனியோட டெய்லி சார்ட்டு. லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் 2024 ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்குது. ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிருக்குது. அந்த ட்ரெண்டை இன்றைக்கி வந்து பிரேக் பண்ணியிருக்குது. இது ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு நல்ல என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி. கரண்ட் ப்ரைஸ்லாம் நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். 148 rupees அப்படிங்கிறது என்ட்ரி பாயிண்ட்டு. டார்கெட் வந்து 168 rupees, ஸ்டாப் லாஸ் வந்து 138 rupees. இது எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நான் வந்து செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நான் வந்து வீடியோஸ் ரெகுலராக நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னோடய சேனலில் எப்படி ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கான என்ட்ரி எடுக்கிறது, எங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும், எங்கே நம்ம டார்கெட் செட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ட்ரேடர்ஸ், தேங்க்ஸ்.